கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட இந்த காணொளி வழியாக சந்திப்பதில் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அருமையானவர்களே, இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வேதத்தை உள்ள வசனத்தை நாம் தியானம் பண்ண போகிறோம். இந்த நாளிலே சங்கீதம் 36வது சங்கீதத்திலே 7வது வசனம் மிகவும் அருமையான ஒரு கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தையை நாம் தியானிப்பதினாலே தேவன் நம் மீது எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைவார்கள் என்று அருமையாக சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த வசனத்தை அங்கே எழுதி வைத்திருக்கிறதை கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த தாவீது ராஜா தேவனுடைய கிருபையை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு செகண்டும் அனுபவித்திருப்பதை இந்த வசனம் மேற்கோள் காட்டி காண்பிக்கிறது. அங்கே பார்க்கிறோம், தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது என்று பார்க்கக்கூடியதாக. அது எவ்வளவு மிகவும் சிறந்தது, எவ்வளவு மிகவும் ஆச்சரியமானது. ஆண்டவரே, உம்முடைய கிருபையை விவரிக்க முடியாத அளவுக்கு ஆண்டுடைய கிருபை மேலானதாக இருக்கிறது என்பதை இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே நான் சொல்லக்கூடிய தாவீது குறிப்பிடக்கூடிய கிருபையை குறித்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது, கிருபை அவருக்கு கொடுக்கப்பட்டதை நினைத்து அவர் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறதை, அது மாத்திரமில்லாமல் அந்த கிருபை எவ்வளவு அவருக்கு உதவி செய்திருக்கிறது என்பதை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு கொடுக்கப்படும் ஒவ்வொரு கிருபையும் கர்த்தரை நாம் நினைக்கத்தக்கதாகவும், கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் ருசிக்கத்தக்கதாக இந்த கிருபை உதவி செய்கிறது என்பதை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வேதம் சொல்லுது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டுடைய சுத்த கிருபை. இன்றைக்கு அவருக்கு முன்பதாக, உங்களுக்கு முன்பதாக இந்த கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதற்கு ஆண்டவர் எனக்கு பாராட்டின கிருபை எவ்வளவு நல்லதாக இருக்கிறது. என் அன்பு சகோதரி, சகோதரியே, நாம் தேவனுடைய கிருபையை எந்த அளவுக்கு அனுபவிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த முடியும், அவரை ஸ்தோத்தரிக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்கள் கேட்கிற பொழுது அவர் சொல்லுவார், கர்த்தருடைய கிருபையினாலே நான் என்னுடைய எல்லா பலவீனங்களிலும் இருந்து எனக்கு தேவன் உதவி செய்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு, தேவனுடைய காரியத்தை செய்வதற்கு இந்த கிருபை எனக்கு உதவி செய்கிறது என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆம், நம்மில் அநேகர் இந்த கிருபையை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஆண்டவருடைய கிருபையை நாம் போக்கடிக்காதபடிக்கு, தவறாக பயன்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் இந்த கிருபையை அற்புதமாக, ஆச்சரியமாக எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறதை நாம் நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்திலே தாவீது ராஜா சொல்லுகிறதே என்னவென்றால், ஆண்டவரே, தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது என்றது மாத்திரமல்ல, அதனாலே மனுபுத்திரர்கள் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவார்கள் என்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரிடத்திலே இந்த கிருபைக்காக, தேவனுடைய கிருபையை இருப்பதினால, தேவன் கிருபை பாராட்டுறதுனால மனுபுத்திரர்கள் ஆண்டவரிடத்திலே வந்தடையத்தக்கதாக, அவருடைய செட்டைகளின் நிழலிலே வந்து ஒரு ஆறுதலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக, சமாதானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக, அன்பை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக, சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக, அரவணைப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக, தேவனுடைய பராமரிப்பையும் தேவனுடைய பாதுகாப்பையும் இந்த இடத்திலே தாவீது ராஜா உணர்த்தி காட்டுவதை இந்த வேதத்திலே சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆம், இந்த அருமையானவர்களே, இந்த கிருபையை அனுபவித்தவன், இந்த கிருபையை தேவன் கொடுத்ததை பெற்றுக்கொண்டு
அவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு தாவீது ராஜாவாக இருக்கிறார். இந்த கிருபையை அனுபவித்தவர்கள் மாத்திரம்தான் ஆண்டவருடைய கிருபையை தவறாக உபயோகிக்காமல் இந்த தேவனுடைய கிருபையை குறித்து அவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாகவும் தேவன் மீது அன்பு செலுத்தக்கூடியதாகவும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆம், கிருபை அவ்வளவு மேலானதாக இருக்கிறது. இலவசமாக தேவன் கிருபையாக இரக்கத்தினாலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே மறந்து போகக்கூடாது. ஏனென்றால் நாம் தேவனுடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு அவ்வளவு மேலானதாக இருக்கிறது. நாம் அழிந்து போகாதபடிக்கு, நாம் நிர்மூலமாகாதபடிக்கு, நாம் துளைந்து போகாதபடிக்கு, பாவத்திலே மரித்து விடாதபடிக்கு, நரகத்துக்கு சென்றடையாதபடிக்கு ஆண்டவருடைய அளவில்லாத இரக்கம் என்னையும் உங்களையும் சந்தித்ததினாலே இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கக்கூடியதாகவும் உங்களுக்கு தேவனுடைய வசனத்தை போதிக்கத்தக்கதான ஒரு கிருபையை ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிறார். என் அன்பு சகோதரி சகோதரி, ஆண்டவருடைய கிருபைக்காக தேவனுடைய இரக்கத்தை நீங்கள் நினைத்து அவரை எப்பொழுதும் புகழத்தக்கதாக, எப்பொழுதும் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக, எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிறவர்களாக நாம் இருப்போமானால் நானும் நீங்களும் சொல்ல முடியும், தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு எவ்வளவு அருமையானது என்பதை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தையை பார்த்து தேவனுடைய வசனத்தை போதிக்கிற நான் உங்களுக்கு சொல்ல முடியும், ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு மேலானது, அது ஆச்சரியமானது, அது அதிசயமானது. ஆண்டவருடைய கிருபையை பெறுவதற்கு எந்த தகுதியும் இல்லாத எனக்கு ஆண்டவர் பாராட்டின இந்த ஆச்சரியமான கிருபை எண்ணி நானும் ஆண்டவரை துதிக்கிறேன், அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றி உள்ளவனாக ஆண்டவர் எனக்கு பாராட்டின இந்த ஆச்சரியமான கிருபையை எண்ணி நானும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன், ஆச்சரியப்படுகிறேன். நானும் இந்த கிருபையினாலே கர்த்தரை நெருங்கவும், தேவனை தேடவும், ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் எனக்கு பாராட்டின இந்த கிருபையை எண்ணி நானும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையானவர்களே, நீங்களும் இந்த ஆண்டவருடைய கிருபையை நீங்கள் எண்ணி பாருங்கள், நினைத்து பாருங்கள். ஆண்டவருடைய கிருபை மாத்திரம், தேவனுடைய இரக்கம் மாத்திரம், தேவனுடைய அன்பு மாத்திரம் நம்மை சந்திக்காது விட்டிருந்தால் நாம் என்றோ மரித்து போயிருப்போம், என்றோ எங்களுடைய வாழ்க்கை முடிந்திருக்கும். ஆம்பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபை எவ்வளவு அருமையானது, எவ்வளவு ஆச்சரியமானது, எவ்வளவு நன்மையானது. ஆண்டவர் இந்த கிருபைக்கு நாங்கள் எந்த பாத்திரவான்களும் இல்லை, ஆனாலும் தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்ததினால இந்த கிருபை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த கிருபையை நாம் வீணடிக்காதபடிக்கு, இந்த கிருபையை நாம் போக்கடிக்காதபடிக்கு, இந்த கிருபையை பெறுவதற்கு, இந்த இரக்கத்தை பெறுவதற்கு இந்த உலகத்தில் இன்னும் அநேகர் இருக்கிறார்கள். நாம் அவர்களுக்கும் இந்த ஆச்சரியமான தேவனுடைய அன்பையும், தேவனுடைய கிருபையும், தேவனுடைய இரக்கத்தையும், கல்வாரியின் சிலுவையின் அன்பையும் நாம் எடுத்து சொல்ல கடனாளிகளாக இந்த உலகத்திலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பிரதிநிதிகளாக இந்த உலகத்திலே தேவனுடைய ஆச்சரியமான இந்த கிருபையை மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லி அவர்களையும் இந்த இயேசுவினுடைய அன்புக்குள்ளே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் என்னையும் உங்களையும் நம்பி இந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, இதை மற்றவர்களுக்கு நாம் சொல்லுவதற்கு, ஆண்டவருடைய கிருபையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்கு நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த கிருபையை நீங்கள் பெற்றது உண்மையானால், அது எவ்வளவு அருமை என்று நீங்கள் சொல்லக்கூடுமாயிருந்தால், நீங்களும் மற்றவர்களுக்கு இந்த தேவனுடைய அன்பையும் இந்த கிருபையையும் எடுத்து பாராட்டுங்கள், எடுத்து சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆம், தேவன் பாராட்டின கிருபைக்கு நன்றி கடனாக ஆண்டவருடைய நாமத்தை, தேவனுடைய சுவிசேஷத்தை, தேவனுடைய சத்தியத்தை மற்ற மக்களுக்கும், இயேசு அறியாத மக்களுக்கு, அறியாத நபர்களுக்கு, தேசங்களுக்கு, கண்டங்களுக்கு, இந்த தேசம் முழுவதும், இந்த உலகம் முழுவதும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தேவன் கிருபை கொடுப்பாராக. தொடர்ந்து நாம் தேவனுடைய கிருபையை மற்றவர்களுக்கும் அறிவிப்போம். இந்த கிருபை எவ்வளவு பெரியது என்பதை நாமும் ஆச்சரியத்தோடு
ஆண்டவரை பின்பற்றுவோம். அவர் நல்லவராக இருக்கிறார். இந்த வேளையில் ஜெபத்தோடு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அன்புள்ள பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது என்பதை நாங்கள் அனுபவித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த கிருபையை அனுபவிக்காத, இந்த கிருபையை உணர்ந்து கொள்ளாத எத்தனையோ மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் உம்முடைய அன்பையும் உம்முடைய சுவிசேஷத்தை நற்செய்தி மற்றவர்களுக்கு சொல்ல நீர் கிருபை தரும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு நல்லது என்பதை ருசித்து பாருங்கள். ஆமேன். God bless you.